நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து மீட்டிங் நடந்துச்சு. நிறைய புது புது சட்டங்கள் திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. என்னெல்லாம் 75 திரைப்படங்கள் மார்ச் வரையும் வருது. இந்த மார்ச் வரையும் பார்த்தீங்கன்னா 75 திரைப்படங்கள். வெற்றி அடைஞ்ச படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்ல 6 படங்கள் தான். வெற்றின்னா அர்த்தம் ரீசனபிளாக ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து AK-64 வித் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டெஃபினட்டாக எலெக்ஷன் பிறகு ஆரம்பிக்கும். அது வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஏன்னா நாலு மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு ஷோ, 7 மணிக்கு முடிஞ்சிருக்கு. அது பிறகு 8-9 மணிக்கு தான் தகவல் வந்துச்சு. ஸ்க்ரீனிங் முடிஞ்சிருச்சு, ப்ரொடியூசருக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் ப்ரொடியூசர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூசர் அப்புறம் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸு அவர் நானும் இன்வால்வ் ஆகிட்டு அப்புறம் வந்து இவங்களுக்குள்ள மத்தியில் இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து மீட்டிங் நடந்துச்சு. நிறைய புது புது சட்டங்கள் திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. என்னெல்லாம் பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. இன்னும் நான் வந்து அது அதிகாரப்பூர்வமாக நான் தெரிவிக்க முடியாது. அவங்க சொன்னதை மட்டும் நான் சொல்கிறேன். பப்ளிக்கில் ஷேர் பண்ணதை மட்டும் தான் நான் பேச முடியும். ஓடிடி விண்டோஸ் பொறுத்தவரையும் 8 வாரம் விண்டோவில் தான் ஓடிடியில் படம் வரணும் அப்படின்றது ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அப்போது வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் என்ன சொன்னாங்க, சார் நாங்கள் வந்து ஓடிடி கொடுக்குறது 4 லாங்குவேஜ் கொடுக்குறோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா. அப்போ 4 லாங்குவேஜ் கொடுக்கும்போது நான் தமிழ் மட்டுமே 8 வாரம் ஒத்துக்கிட்டேன்னா மீதி 3 லாங்குவேஜில் ஒத்துக்கலாம். நாங்கள் விற்கிறதும் 4 லாங்குவேஜ் விற்கிறோம். ஓடிடியில் வந்து இது 8 வாரம் அது 4 வாரம் வந்தோன்னா வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, 4 லாங்குவேஜ் எனக்கு 4 வாரத்தில் கொடுன்னு சொல்லுவாங்க, இல்லை 6 வாரமோ 8 வாரமோ சொல்லுவாங்க. அப்போ நான் எப்படி நெகோஷியேட் பண்ணுறது? ஸோ இதுக்கான வழி என்னென்னா எல்லா சங்கங்களும் நாங்கள் மீட் பண்ணுறோம். அதாவது தெலுங்கு ப்ரொடியூசர் கவுன்சில், மலையாள ப்ரொடியூசர் கவுன்சில், கன்னடா ப்ரொடியூசர் கவுன்சில் பேசிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்வு நாங்கள் எடுக்கிறோம். அது வரையும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க திரையரங்கு உரிமையாளர் சங்கமாக எடுத்துக்கிட்டாங்க. சரி ஓகே, நீங்கள் டைம் எடுத்துகிட்டு எங்களுக்கு 2 வீக்ஸ்க்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 வீக்ஸ்க்குள்ளே ஒரு மீட்டிங் நடக்கணும். எல்லா சங்கங்களோட மீட்டிங் நடந்து ஒரு ஒருமித்த கருத்துன்னுவாங்களே, யுனானிமஸாக ஒரு வியூ எடுத்துகிட்டு தான் ஃபைனல் டிசிஷன் வரும். ஸோ இவ்வளோ தான். இப்போதைக்கு ஆரோக்கியமாக இந்த சினிமா அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்களுக்கான ஒரு டெலிபரேஷன் தான் நடந்ததை தவிர முடிவுகளோ இது இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் டென்ஷன் வேண்டாம். பட் டெஃபினட்டாக ஆரோக்கியமான சூழ்நிலை நோக்கி பயணிக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி மாறணுன்றதுல உறுதியாக எல்லாருமே இருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வரும், பார்க்க தான் போகிறீங்க. 1.5 இயர்ஸ் கடந்துட்டோம். எப்படி சார் இருக்குது தமிழ் சினிமா? தமிழ் சினிமா இன்னும் வளரவே இல்லை. அதாவது இன்னும் ஒரு அடுத்த கட்டமே போகல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவு போயிருக்கு பார்த்தீங்கன்னா 75 திரைப்படங்கள் மார்ச் வரையும் வருது. இந்த மார்ச் வரையும் பார்த்தீங்கன்னா 75 திரைப்படங்கள். வெற்றி அடைஞ்ச படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லை 6 படங்கள் தான். வெற்றின்னா அர்த்தம் ரீசனபிளாக ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பராசக்தியில் ஆரம்பிச்சது, தலைவர் தம்பி தலைமையில் 2வது படம், அதாவது ஜனவரியில். பிப்ரவரி மாதம்னா வித் லவ் அண்ட் தாய் கிழவி. இப்போ மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம். ஒன்று வந்து யூத்ன்ற படம், அந்த படத்துக்கு வந்து ப்ரீ ரிலீஸ்லேயே ஒரு பிஸ்னஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக வந்து ஹாப்பி ராஜ் என்ற படம் வந்து ப்ரீ ரிலீஸில் நல்ல பிஸ்னஸ் ஆகிருக்கு. இப்போ 6 படம் தான் வணிக ரீதியில் வெற்றின்னு நம்ம சொல்ல முடியும். பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போது வந்து தாய்க்கிழவி வந்து ஈவன் பராசக்தியை பீட் பண்ணியிருக்கு அப்படின்ற ட்ரேடில் சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட் நம்மளுக்கு தெரியல. அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த படம் 55-60 கோடி பண்ணியிருக்கு, அதாவது ஹையர் தென் பராசக்தி அப்படின்றாங்க. பட் உண்மை என்னன்னு தெரியாது. பட் இந்தளவு அந்த படம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த 3 மந்த்ஸில் ஒரே ஒரு பாசிட்டிவான சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த வெற்றி ஆஃப் தாய்க்கிழவி தான். ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள்லாம் ஓடாது, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருந்தது. உமன் சென்ட்ரிக் படங்கள்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா, இல்லைப்பா நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் திரையரங்கில் வந்து படம் பார்ப்போம், 60 கோடி கலெக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு ஆடியன்ஸு தாய்க்கிழவி கொடுத்த வரவேற்பு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்கணும், இதே மாதிரி தொடரணும். இந்த 3 மாதம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, 75 திரைப்படங்களில் ஒரு 6 திரைப்படம் தான் வெற்றின்றது. ஈவன் 10% கிடையாது, 8% தான் வெற்றி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்குது. ஒரு பெரிய படம் கூட நடக்கலை. அதாவது 100 கோடி ரூபா ஒரு படம் கூட வசூல் பண்ணல. எல்லாமே 2 படம் தான் 50 கோடி பண்ணியிருக்கு. மீது எல்லாமே 20-30 கோடி தான் பண்ணியிருக்கு. இது மாறணும். தமிழ் சினிமா வந்து இந்த ஏப்ரல்லேருந்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகும் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். என்ன காரணம்னா ஏப்ரல் எலெக்ஷன் 23 வரையும் தான் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஆனால் 23 பிறகு பாருங்கள் எக்கச்சக்கமான பெரிய திரைப்படங்கள்லாம் வரப்போகுது. இந்த திரைப்படங்களோட வெற்றி தான் தமிழ் சினிமா வந்து அடுத்த கட்டம் கொண்டு போக போகுது. எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்றெல்லாம் கூட ஃபுல் பரபரப்பு என்ன பார்த்தீங்கன்னா சென்சர் ஆக போகுது படம், இன்றைக்கி சென்சர் ஆக போகுது, இன்றைக்கி சென்சர் ஆக போகுது, ஒரே டிஸ்கஷன். கடைசியில் சென்சர் ஆகிடுச்சு. நேற்று வந்து படம் பார்த்துட்டாங்க. இப்போ என்னென்னா நீங்கள் பண்ண எல்லா கூத்தும், நீங்கள் என்ன எல்லா மீடியாவும் சேர்ந்து பண்ண கூத்தில் எந்தளவு ஆயிடுச்சுன்னா
ஊடகங்கள் வந்து பேசி நான் வந்து கடைசியில் ஒரு 2 வாரம் முன்னாடி நான் சொன்னேன், எல்லாரும் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுங்கப்பா. நான் ட்வீட்டே போட்டேன், இஃப் யூ ஆர் குவைட் அபவுட் தி சென்சர் ஆஃப் ஜனநாயகன் இட் வில் ஹேப்பன் அப்படின்னு. ஆனால் அதுக்கு மீறியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 17ஆம் தேதி சென்சர், 17ஆம் தேதி சென்சர்னு. அதை விட முந்தா நாள் வந்து நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நாளைக்கு சென்சர் அப்படின்னு. நான் எதுவும் எதிர்பார்த்தேன், ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா ஊடகங்கள் திருப்பி போட்டாலே சென்சர் போர்டு இருக்கிற மெம்பர்ஸ்லாம் தயங்க போகிறாங்க, இது போவானா அப்படின்னு நினைக்க போகிறான்னு. அது நடந்தது. என்ன ஆயிடுச்சுன்னா, சென்னையில் சென்சரே நடக்கல. முதல் முறையாக ஒரு ரிவைசிங் கமிட்டி ஸ்க்ரீனிங் வந்து சென்னையில் நடக்கல. எங்கே நடந்தது? பெங்களூரா ஹைதராபாத்னு யாருக்குமே தெரியல. அந்த ரிவைசிங் கமிட்டி சேர்மன் வந்து சென்னையில் இல்லை, அவங்க இருக்கிறது பெங்களூர் இல்லை ஹைதராபாத். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க 2 பேரும் கேட்டிருக்காங்க, நாங்கள் சென்னை வரலைங்க. ஏன்னா வந்து நீங்கள் வர ஷோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா, ஒரு மெம்பர் ஏதோ காரணத்தில் வரலன்னு என்ன ஆகும்? எங்களுக்கு திருப்பி வந்து ட்ராவல் பண்ணி போகணும், வேஸ்ட்டாக போகும். அது பதில் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஹைதராபாத்தில் வச்சிங்க, இல்லை பெங்களூரில் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நேற்று ஒரு லொக்கேஷன் நடந்துருச்சு. 4 மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு ஷோ, 7 மணிக்கு முடிஞ்சிருக்கு. அது பிறகு 8-9 மணிக்கு தான் தகவல் வந்துச்சு, ஸ்க்ரீனிங் முடிஞ்சிருச்சு. ப்ரொடியூசருக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் ப்ரொடியூசர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, பேசாமல் இருங்க, நாங்கள் கட்ஸ் லிஸ்ட்டு சென்சர் சர்டிஃபிகேட்லாம் மெயில் அனுப்புகிறோம், அது வரையும் வாயை திறக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ப்ரொடியூசர் எங்கேயுமே வாயை திறக்க மாட்டேன்றார். யாருக்குமே இன்னும் தகவல் தெரியல. ஆனால் தெரிஞ்ச தகவல் என்னென்னா, ஸ்க்ரீனிங் முடிஞ்சிருச்சு, ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு அவங்க ஒப்பீனியனை சொல்லிவிட்டு அவங்க என்ன தேவையோ சொல்லியாச்சு. இப்போ இவங்க கட் லிஸ்ட் வந்து நாளைக்கு வரும், அநேகமாக இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்துடும். கட் லிஸ்ட் வந்த உடனே கட் லிஸ்ட் வச்சு அவங்க சப்மிட் பண்ணணும் கண்டென்ட்டை. எப்போ பண்ணுவாங்க? மண்டே. ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு. மண்டே சப்மிட் பண்ணாங்கன்னா வெட்னஸ்டே தர்ஸ்டேக்குள்ளே சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, அடுத்த வாரம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வந்துடும். ஆனால் வரதுனால என்ன ஆகுனா, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது படம் சென்சரை தாண்டிடுச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் ரிலீஸ் டேட் என்பது எப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க ரிலீஸ் இமீடியட்டாக பண்ண முடியாது. ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுச்சு, இந்த பீரியடில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணி ஆகணும். 23 எலெக்ஷனு, 23 பிறகு அவன் கண்டிப்பாக வந்துடும். 23 ஏப்ரல் பிறகு கண்டிப்பாக அந்த படம் வந்துடும். அது என்ன தேதின்றதை தயாரிப்பாளர் சொல்லுவார்னு எதிர்பார்க்குறேன். சர்டிஃபிகேட் கையில் வந்த பிறகு தான் சொல்லுவார். சர்டிஃபிகேட் வர வரையும் அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குல்ல, சர்டிஃபிகேட் வருமா வராதா, இது ஒன்றுமே புரியலடா, எதுக்குடா வம்பு. இப்போது எங்கே நடந்தது கூட சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் ப்ரொடியூசர் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. ஆனால் அவர் எங்கே போனார் யாருக்கும் தெரியாது. ஒருவேளை பெங்களூர்லேயே பார்த்துட்டு போகிறோம், ஒருவேளை பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் போய் பார்த்தாரோ, யாருக்குமே இது தெரியாது. அந்தளவு கான்ஃபிடென்ஷியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே காரணம் மீடியா தான். இந்த மீடியா அட்டென்ஷன் கொடுத்து ஒரு ஆர்வம் தான் சார். ஒரு ஆர்வம் இல்லை, நீங்கள் வந்து மெம்பர்ஸ் எல்லாம் பயமுறுத்திட்டீங்க. எல்லாருமே சேர்ந்து பேசி பயமுறுத்திட்டீங்க. மெம்பர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க, சென்சருக்கு வரணுமா, ஐயோ வாடா, நம்ம வந்து இந்த படத்துடைய சென்சருக்கே வரவானா அப்படின்னு சொல்லி ஓடியே போயிட்டாங்க. இப்போ அதனால தான் வந்து நான் நிறைய ஊடகங்களை சொன்னேன், சார் கொஞ்சம் சைலண்டாக இருங்க, பேசாதீங்க, விட்டுருங்க இந்த படத்தை. சென்சர் சர்டிஃபிகேட் வந்த பிறகு நம்ம வந்து திருப்பி பேசி ஹைப் கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னேன். நல்ல வேலையாக நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நேற்று ஆனால் திருப்பி ஆரம்பித்தாங்க எல்லாருமே. அப்போ அதுக்குள்ளே ஸ்க்ரீனிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்க்ரீனிங் ஆரம்பித்து நேற்று முடிஞ்சிருச்சுன்றது எனக்கு 8 o'clock சொன்னாங்க எனக்கு. சார் ஸ்க்ரீனிங் முடிஞ்சிச்சு. பட் நான் கேட்டேன், எங்கேப்பா பண்ணீங்க? சென்னையில் இல்லையே. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் நடக்கலன்னு தெரியும். ஏன்னா சென்னையில் முக்கியமாக நடக்கிற இந்த ரிவைசிங் கமிட்டி நடக்கிற 2 தியேட்டர்லையுமே நேற்று ஷோ போடல. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே நடக்கல. அப்போ எங்கே நடந்தது தெரியாது. ஆனால் ப்ரொடியூசர் இருந்திருக்காரு. ஸோ இந்தளவு பயந்து போயிட்டு ஒரு படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டி ஸ்க்ரீன் நடக்குதுன்னா ஊடகங்கள் தான் காரணம். ஊடகங்கள் பயமுறுத்தி வச்சிருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். மெம்பர்ஸ் எல்லாம் வரவிடாம பண்ணுறீங்கப்பா. இப்போ வந்து அரசன் படத்தோடைய படப்பிடிப்பு வந்து நல்ல வெகு ஜோராக நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போ சார் அது பேக்கப் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெச்சில் முடிகிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க? கொஞ்சம் விடுப்பா, டைம் கொடுப்பா அவங்களுக்கு. இப்போ தானே 2வது ஷெடியூல்னு ஆரம்பிச்சிருக்காரு, தானே சார் போட்டிருக்காரு. 2வது ஷெடியூல் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு போட்டிருக்காரு. கொஞ்சம் கொடுங்க, டைம் கொடுங்க. சரி, நீங்கள் வெற்றிமாறன் சார், நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அவருக்கெல்லாம் இந்த மாதிரி டார்கெட் வச்சுட்டு இந்த பீரியடுக்குள்ளே முடிச்சு கொடுங்க, இந்த டைமில் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படிலாம் பண்ணாங்கன்னா அவர் படம் பண்ண மாட்டார். அவருடைய படம் பண்ணுற ஸ்டைல் வேறு. அவர் வந்து படத்தை செதுக்கிட்டே இருக்கார். செதுக்கும் போது அவருக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் டைம் கொடுத்து ஒரு இதுலேயும் வந்து அவர் வந்து அடுத்த கட்டம் ஒரு படத்தை எடுக்கும்போது தான் அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட படமாக வருதுன்னு சொல்லிட்டு. அது பிறகு தான் அவர் அடுத்த கட்டம் ஷூட்டிங்கே போவார். அதனால் அவருக்கு டைம் கொடுங்க. இப்போதைக்கு ஷூட்டிங் நடக்குதில்ல, அதை பார்த்து வெரி குட், கங்க்ராட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக அந்த படம் நல்லபடியாக நடந்து முடிக்கிட்டோம்னு வெயிட் பண்ணுவோம். அஜித் சார் படம் என்னாச்சு? அந்த படம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த AK-64 வித் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டெஃபினட்டாக எலெக்ஷன் பிறகு ஆரம்பிக்கும், அது வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து டைட்டாக இருக்குது. மார்க்கெட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே டஃப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாருடைய எதிர்பார்ப்புனா எலெக்ஷன் பிறகு எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். தமிழ்நாட்டு அரசியல் என்ன மாற்றம் வரப்போகுது எல்லாமே தெரியல. அதனால் எல்லாரும் வெயிட் பண்ணுறது என்னென்னா, இந்த பீரியடு பிறகு நல்லபடியாக சிச்சுவேஷன் வரும், அப்போ ஆரம்பிக்கலான்ற ஒரு மூடில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் பிறகு, எலெக்ஷன் ரிசல்ட் பிறகு ஆரம்பிப்பாங்க தான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே டாக்காக இருக்குது.
மூலகுடம் 2ல முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் வந்து படம் பண்ணுறாரு. எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, நான் வந்து முக்கியமான கதாபாத்திரம் இல்லை, அது வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர். திடீர்னு வந்து நவீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நவீன் வந்து மூடர்கூடம் படத்துலேருந்து அது பிறகு எனக்கு அக்னிச்சிறகுகள் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப எதிர்பார்க்குறது ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை பார்த்தாங்கன்னா இப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் படத்தை பார்த்துக்க முடியாது. அவ்வளோ ஸ்டைலிஷாக ஒரு ஆக்ஷன் படம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் 2 பேருமே விஜயானி சாரும் சரி, அருண் விஜய் சாரும் சரி ரொம்ப நாள் நடிச்சிருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த படம் வெளிவரணும்னு ரொம்ப நான் ஆசைப்பட்டேன். அது ஏதோ ஒரு காரணத்தால் வராமல் இருக்குது. ஆனால் வந்துடும் வெகு விரைவில். நான் சிவா சாரை கேட்கும்போது எப்போ வந்துடும், வெகு விரைவில் வந்துடும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த படத்தை பார்த்ததுலேருந்து நான் வந்து திருப்பி நவீன் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், நவீன் சீக்கிரமாக அடுத்த படம் ஆரம்பிங்க அப்படின்னு. அவர் அந்த படம் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தார். இப்போ அவர் அடுத்த படம் போயிட்டார். மூடக்கூடம் 2ன்ற டைட்டிலாம் தெரியாது எனக்கு, பட் ஆனால் போயிட்டார். அந்த படத்தில் ஒரு கீ கேரக்டராக, அதாவது என்னென்னா, நான் வந்து அந்த டைரக்டரோட பேசுகிறது ஒரு கான்வர்சேஷனாக ஒரு இது ரொம்ப அழகாக எடுத்தார். ஆனால் நான் அந்த படத்தில் வந்து நடித்ததை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எப்படி எடுக்கிறாருன்ற ப்ராசஸ் இருக்குல்ல. நான் இதுவரையும் பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நான் வாழ்க்கையில் அனுபவித்தேன். எப்படின்னா, என்னை கார்லேயே கூப்பிட்டு போயிட்டு என்னோடய டைலாக் ஃபுல்லாக ஒரு பெரிய சீன் ஃபுல்லாக கார்லேயே எடுத்தார். நான் காரில் வந்து என் முன்னாடி கேமரா வச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் கார் ஓட்டணும், ஓகே, ஒரு BMW காரை ஓட்டணும், ஒரு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு BMW காரை ஓட்டணும். அதுக்கு என் கண்ணு முன்னாடி கேமரா இருக்குது, பக்கத்தில் வந்து மெயினான ஒரு கேமரா வச்சுருக்காங்க. இதை எல்லாமே ஒரு மூவிங் இருக்கிற காரோட என்னோட வந்து நான் அது மாதிரி பண்ணதே கிடையாது. அதாவது நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக பண்ணியிருக்கோம். பட் நான் வந்து டிரைவிங்கும் பண்ணணும், டயலாக் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸ்ப்ரெஷனும் பண்ணணும் அப்படின்னு என்னை வந்து விட்டவே இல்லை. எங்கன்னா ஜேர்னி எங்கள் சாலிகிராமில் ஆரம்பித்து நான் ஏர்போர்ட் வரையும் போயிட்டு, ஏர்போர்ட்லேருந்து யூட்டர்ன் பண்ணி வந்து திருப்பி அண்ணா நகர் போய் அண்ணா நகரில் 3 தடவை யூட்டர்ன் பண்ண வச்சார் ஒரே ரோட்டில். அது பிறகு எல்லாம் முடித்த உடனே, சார் லாஸ்ட்டாக இன்னொரு தடவை ஒரு டேக் எடுக்கணும் எல்லாத்தையும், அதனால் என்ன பண்ணுங்கள், எல்லாம் டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் ஒரு ராம்ஸ் கடையில் போய் டீ வாங்கி கொடுத்தாரு. டீ சாப்பிட்டு திருப்பி உட்காந்து திருப்பி ஒரு ரவுண்ட் அடித்து எல்லாம் முடித்த பிறகு அது பிறகு எனக்கு காமிச்சார். எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவர் எடுத்த விதமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. எல்லாமே அந்த பேக் ஆங்கிள் சரி, சைடு ஆங்கிள் சரி, ஃப்ரண்ட் ஆங்கிள் சரி, எல்லாமே சேர்த்து ஒரு அழகான ஒரு சீனாக பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய படங்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க, நடிக்கணுன்ற ஒரு இதில் இருக்கேன் நான். தொடர்ந்து நடிப்போம். நல்ல கேரக்டராக நான் சொன்னேன், சார் சும்மா வாட்டி போகிற புக்கில் கேட்ட சொல்லாதீங்க, நம்மளுக்கான ஒரு கேரக்டராக இருந்தாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். அது வந்து ஒரு நல்ல கரியராக நம்ம வந்து எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. நம்மளுக்கான, நம்ம ஏஜுக்கான, நம்முடைய பொசிஷனுக்கான ஒரு கேரக்டராக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுன்ற எண்ணத்தில் தான் இருக்கேன். வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் மூடர்கூடம் 2. அவருடைய பல விஷயங்கள் அப்புறம் அவங்க ப்ரொமோஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். அவருடைய அலாவுதீன் அற்புத கேமராவும் இப்போ சார் ரிலீஸ் ஆகும். அது வந்து அவர் முடிச்சு கொடுத்துட்டாரு. அவர் ஒரு தயாரிப்பாளருக்கு ஃபஸ்ட் காப்பியாக பண்ணியிருக்காரு. அந்த தயாரிப்பாளர் ஏதோ ரீசனால் அதை ஹோல்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நானும் அந்த படம் பார்த்துருக்கேன். அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அகெயின் ஃபாரினில் எடுக்கப்பட்ட படம். ஸ்டைலிஷாக எடுத்திருப்பார். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் அது. அது ஏதோ ஒரு காரணத்தால் ஃபைனான்ஷியலி மாட்டிகிட்டு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஃபஸ்ட்டு படமாக இப்போதைக்கு வரப்போகிற படம் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்துடும், அக்னிச்சிறகுகள் வந்துடும் நான் எதிர்பார்க்குறேன். அது பிறகு இந்த படம் வரும், மூடக்கூடம் 2 வரும். சார், நம்ம இன்டர்வியூவில் வந்து நீங்கள் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க, அந்த படத்துக்காக நான் ரொம்ப காத்திருக்கேன். ஆர் செல்வராஜ் சாரோடைய ரைட்டிங்கில் வந்து அந்த கடற்கன்னி பேஸில் ஒரு ஆமாம் அது நல்லா வந்திருக்கு. படம் நல்லா வந்திருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். அந்த படத்தினுடைய எல்லா ப்ரொமோஷன் நான் பார்த்துட்ருக்கேன். அந்த படத்தினுடைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ தான் நான் சமீபத்தில் மீட் பண்ணி ஒரு சமாதானத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா அது ஒரு ப்ரொடியூசர், அப்புறம் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸு, அவர் நானும் இன்வால்வ் ஆகிட்டு, அப்புறம் வந்து இவங்களுக்குள் மத்தியில் இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் உட்கார வச்சு சால்வ் பண்ணி. ஏன்னா பஞ்சாயத்துனா ஒரு படத்தோட பட்ஜெட் அதிகமாகும் போது அவங்களால அதை வந்து வெளியில் வர முடியாது. அப்புறம் நான் உட்காந்து பேசி சால்வ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே. அதுக்கு நல்ல படம் பார்த்தவங்களுக்குலாம் டெஃபினட்டாக அந்த படம் வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் எப்படியாவது சால்வ் பண்ணி ஏப்ரல் அந்த படத்தை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி சார், நேரத்தையும் கலத்தி பண்ணிக்கிட்டேன். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.